பேராசிரியர் ராஜாக்கனி, இந்த தாக்குதலை முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? இந்த தாக்குதல் காலங்காலமாய் நடந்து வந்திருக்கின்ற அநீதிக்கு எதிரான ஒரு சிறு அசைவு. அடிப்பதை அகிம்சைவாதமாக கடந்து போகின்ற உலகத்தில் திருப்பி அடிப்பதை தீவிரவாதம் என்று காட்டக்கூடிய போக்கு மிக வேகமாக இருக்குது. நீங்கள் கவனிக்கணும், நம்ம நாட்டில் ஒரு விருந்தினர் வந்திருந்து, வெளிநாட்டு அதிபர், அங்கே ஹமாஸ் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நம் நாட்டின் விருந்தினராக வந்திருக்கும் போது இந்த மண்ணில் வைத்து அவர் படுகொலை செய்யப்பட்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு அரசாங்கத்தின் விருந்தினர் படுகொலை செய்யப்பட்டால் இதுதான் ஒரு தீவிரவாதம், திருப்பி தாக்குதல் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஈரான் அரசின் விருந்தினராக வந்தவர் கொல்லப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் பிரதிநிதியாக வந்த ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்படுகிறார். அதே போல் ஹசன் நஸ்ருல்லாவும் கொல்லப்படுகிறார். அதுக்கு ஹிஸ்புல்லா பதிலடி கொடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் அதிபர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நெத்தன்யாகு ஒரு பெரிய தவறை ஈரான் செய்து விட்டது, அதற்கு விலை கொடுக்க வேண்டும் என்று. இஸ்ரேல் செய்ததுலாம் என்ன, அதை பார்க்கணும். அதோட சேர்த்து அவர் இன்னொன்னு சொல்றாங்க, அந்த நாடு ஈரான் இஸ்ரேல் பிரதமர் உள்ளிட்ட இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட எல்லாருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, எல்லாரையும் கொன்றுவோன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கான பதிலடி அவங்க சந்திக்க நேரிடும். கொன்று விடுவோம் என்று சொல்வது குற்றமா, கொன்றது குற்றமா? இப்போ சகோதரர் லட்சுமி இங்கே பதிவு செய்தார்கள் இல்லையா, மிக மோசமான வன்முறை. 42,000 பேர் சொல்றீங்கல்ல, நான் ஒரு சின்ன கடிதத்தை படித்து காட்டுறேன். 1946 ஜூலை 12 ஹரிஜன் பத்திரிகையில் அண்ணல் காந்தியடிகள் எழுதின கடிதம் அது. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஆனால் இப்போது என் கருத்துப்படி அவர்கள் பாலஸ்தீனில் தங்களை திணிக்க எண்ணற்ற தவறுகளை செய்கிறார்கள். இஸ்ரேலியரை பற்றி சொல்கிற யூதர்களை அவர்கள் பாலஸ்தீனில் தங்களை கட்டாயமாக அமர்த்திட பிரிட்டன், அமெரிக்கா ஆகியவற்றின் உதவியை நாடுகிறார்கள். இப்போது தீவிரவாதத்தை முழுமையாக நாடுகின்றார்கள். அவர்கள் உலக குடிமக்களாக இருந்திருந்தால் இன்றும் இனிவரும் நாட்களிலும் கண்ணியமிக்கவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் உழைப்பும் சுறுசுறுப்பும் அவர்களை உலகின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள செய்திருக்கும். சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் எப்படி யூதர்களோடு அந்த பிரச்சனையில் இருந்தாங்களோ அதை காட்டி நீங்கள் என்னை யூதர்களை ஆதரிக்க சொல்கிறீர்கள். பாலஸ்தீனர்களுடைய நியாயத்தை பார்க்க முடியாத அளவுக்கு என் கண்களை அவை குருடாக்கி விடவில்லை அப்படின்னு ஒரு கடிதத்தை ஹரிஜன் இதழில் 1936 எழுதியிருக்கார். 2 அண்ணல் காந்தியடிகளுடைய 2 கடிதங்கள் முக்கியமானவை. அதில் அவர் இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தை அன்றே சுட்டி காட்டியிருக்கிறார். இன்று வரை அவர்கள் பயங்கரவாதத்தை தான் தங்களுடைய வழிமுறையாக, பாதையாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது பாலிஸ்டிக் ஏவுகணை பாய்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பாலிடிக்ஸே ஏவுகணையாக தானே அடுத்த நாடுகள் மீது பாயப்பட்டது. இங்கே தோழர் பொன்ராஜ் அவர்கள் பதிவு செய்தார்கள். 1948க்கு முன்னால ஒரு நாடு இல்லை, இஸ்ரேலுங்கிற நாடு இல்லை. அது எப்படி வந்தது? இந்த புத்தகத்தை கூட படிக்கலாம், பலஸ்தீன முஸ்லிம்கள் அகதியிலான வரலாறு, திரு குலாம் அவர்கள் எழுதினது. நீங்க ஸ்கைஸ் பிகோட் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது 1916 வந்தது. 1917 பால்ஃபர் பிரகடனம். இது 2 முக்கியமான ஆவணங்கள். இஸ்ரேல் உருவாக்கத்திற்கு வாக்களித்த ஆவணங்கள் இவை. அந்த முதல் உலகப் போர் என்பது இப்போ ஒரு செர்பிய இளைஞன் ஒரு ஆஸ்திரிய இளவரசனை சுட்டு கொண்டதால் விளைந்தது, உடனடி காரணமாக அமைந்தது முதல் உலகப் போர். அந்த முதல் உலகப் போரில் பிரிட்டன் பேரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. அப்போது விலை பேசுகிறார்கள் யூதர்கள், நீங்கள் எங்களுக்கு ஒரு நாடு அமைந்தால், அதாவது நாடற்ற மக்களுக்கு ஒரு நாடு அமைந்தால், இந்த உலகத்திலே 2 இடங்களுக்கு நாடு கிடையாது, ஒன்று யூத இனம், இன்னொன்று ஆரிய இனம், அவர்களுக்கு சொந்தமான நாடு கிடையாது. அப்படி ஒரு நாடு அமைய உதவி செய்தால் நாங்கள் இந்த போரில் பிரிட்டனுக்கு முழு உதவி செய்வோம் என்று சொல்கிறார்கள். அதன் விளைவாக ரோத்சைல்ட் என்பவருக்கு பால்ஃபர் எழுதின பிரகடனம் தான் அமெரிக்காவை பிரிட்டனுக்கு ஆதரவாக கொண்டு வந்து நிறுத்தினால் நீங்கள் விரும்புகின்ற கனவு தேசம் அமைக்கப்படும். அதான் சுருக்கம். அப்படி ஒரு அந்த உடன்படிக்கையில் கூட பலஸ்தீனருடைய உரிமை பாதுகாக்கப்படும் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் 48 இஸ்ரேல் உருவான போது இஸ்ரேலின் பரப்பளவு என்ன, பலஸ்தீனுடைய பரப்பளவு என்ன, இப்போது அவருடைய பரப்பளவு எந்த அளவுக்கு பலஸ்தீன் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்றை கவனிக்க வேண்டும், உலக அளவில் மிகப்பெரிய தாக்குதலுக்கும் கொலைகளுக்கும் ஆளானது யூத இனம். அப்போது அவர்களுக்கு அடைக்கலம் தந்த மண்
உதுமானிய பேரரசு என்பதை மறந்துவிடக்கூடாது. அடைக்கலம் தந்த மண்ணை ஆக்கிரமிக்க துணிந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே அந்த வரலாற்றின் நீட்சியா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதே ஈரான் வந்து கடந்த ஏப்ரல் மாசமும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி இருக்கு. இப்ப நம்ம பேசுற 42,000 பேர் இறந்துருக்கிறாங்க, உண்மைதான். அக்டோபர் 7ஆம் தேதி காசால இருந்து அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினர் 1200 இஸ்ரேலியர்களை தாக்குதல் நடத்தி அழிக்கிறாங்க. உடனே இஸ்ரேல் வந்து பதிலடியா அன்னையிலிருந்து அந்த தாக்குதலை ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கு தொடக்க புள்ளியா யார் இருக்கிறா? ஹமாஸ் இயக்கத்தினர் இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஓரளவு அமைதி உடன்படிக்கையோட இருக்கிறாங்க. அப்ப தொடக்க புள்ளியா இவர்கள் வந்து இஸ்ரேல போய் தாக்குதல் நடத்தும் போது அவங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய படைபலத்தை காட்ட தொடங்குறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹமாஸ் தாக்குவதற்கு முன்பு இஸ்ரேல் அன்பே எங்கள் வழிமுறை, கருணையே எங்கள் நெறி என்று வாழ்ந்தார்களா? இல்ல, ஓரளவு அமைதி இருக்கும் போது அவங்க செய்யறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் ஊடகத்தை எடுத்துங்களேன், பாலஸ்தீன பயங்கரவாதிகள், பாலஸ்தீன தீவிரவாதிகள்னு சொல்லியிருக்கிறோமே தவிர என்றைக்காவது அவர்கள் சுதந்திரத்துக்கு போராடக்கூடியவர்கள் என்று நமக்காவது அந்த புரிதல் இருக்கா? இதை பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த புரிதல் வர வேண்டும். திரு லட்சுமி அவர்கள் இங்கே பதிவு செய்த மாதிரி சொந்த நாட்டை இழந்து விட்டு போராடி கொண்டிருப்பவர்களை நாம் பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக பார்க்கிறோம். பகத்சிங் என்பவன் வெள்ளைக்காரர்கள் பார்வையிலே பயங்கரவாதி, நம்முடைய பார்வையிலே அவன் தியாகி. ஹமாஸ் என்பதும் அங்கே போராடி கொண்டிருக்கின்ற ஹிஸ்புல்லா இன்னும் இருக்கின்ற இயக்கங்கள் அனைத்துமே அவர்களுடைய கோரிக்கை என்ன? சொந்த நாட்டு மக்கள் எப்படி அண்ணல் காந்தியடிகள் சொன்னதான், எப்படி பிரான்ஸ் மக்களுக்கு, பிரெஞ்சு மக்களுக்கோ, ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலாந்து சொந்தமோ, அது போல பலஸ்தீன மக்களுக்கு சொந்தம். இது குறித்து 1980களில் 82ல் நம்முடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் யாசர் அரஃபாத் அவர்களுக்கு தந்த வரவேற்புரையில் ஆற்றிய உரைகள் வந்து கண்கலங்க வைக்கும். அவ்வளவு செய்திகளை சொல்லி இந்தியாவின் நிலைப்பாடு என்பது எப்போதும் பாலஸ்தீனோடு இருப்பதுதான். ஏனென்றால் இந்தியா அடிமைத்தலைக்கு எதிராக போராடி விடுதலை பெற்ற நாடு. அடிமைத்தலைக்கு எதிராக போராடுகின்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்தியா ஆதரவாக இருக்க வேண்டும். இஸ்ரேலுக்கு எந்த வகையில் ஆதரவு கொடுக்க முடியும்? காந்தியடிகளின் எல்லா கொள்கையும் எதிர்ப்பது என்பதனாலே இதையும் எதிர்ப்பதா? காந்திய கண்கால இன்றைக்கு சமகால இலக்கியம் வரை இந்த மாக்கியவல்லி காப்பியம், திரு கவிப்பேரரசு வைரமுத்துடைய மகன் கபிலன் வைரமுத்து இந்த பாலஸ்தீன பிரச்சனை வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்கார். நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன். அந்த பாலஸ்தீன குழந்தைகளால் சகதியாக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு நியாயம் கிடைக்கவில்லையே. காந்தியடிகள் சொல்றாரு, இது இரண்டுமே மதத்தின் பேரால் நியாயப்படுத்தப்படக்கூடிய கொலைகளாக இருக்கின்றன என்று கவலைப்பட்டிருக்கிறார். ஏதோ குறுக்கிட சுருக்கம், அதாவது டிப்ளமசி வேற, சந்தர்ப்பவாதம் வேற. இந்திய நாடு அணிசேரா நாடு என்ற அற்புதமான கொள்கையில் நின்றது. வெளியுறவு கொள்கை இன்றைக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தொற்றிருக்கிறது என்பதை இங்கே மூத்த ஊடகவியலாளர் ஜென்ராம் அவர்கள் தொட்டு காட்டினார்கள். நோபல் பரிசுக்கு ஆசைப்படாதீர்கள் என்று கிண்டல் செய்யும் அளவுக்கு தான் இந்தியாவுடைய அணுகுமுறை இருந்திருக்கின்றது. அர்த்தபூர்வமாக இருக்க வேண்டும். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த போது இந்தியாவில் பஞ்சம் தலைவிரித்தாடிய நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து கப்பல்களில் கோதுமைகள் வந்து கொண்டிருக்கின்றன. கோதுமை கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்திருக்கும் பொழுது வியட்நாமில் அவர்கள் செய்கின்ற அராஜகத்தை நம்முடைய பிரதமர் அன்றைக்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பார்ப்பது இந்த மாதிரிலாம் பேச மாட்டார். 56 இன்ச்சு அகல மார்புலாம் பேச மாட்டார். மிக எளிமையா, அவர் படத்தை பார்த்தா கூட ரொம்ப எளிமையா இருக்கும். அவர் கண்டித்தார், அந்த வல்லரசு தேசத்தை கண்டித்தார். வந்த கப்பல்கள் பாதையோடு திரும்பி போய்விட்டன. என் மக்களுக்கு தானியத்தை தருவதன் மூலம் எங்கள் தர்மத்தை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது என்று காட்டிய நாடு இந்திய நாடு. இன்றைக்கு ஒரு நிலைப்பாடை எடுக்கும் பொழுது அதன் பின்னால் இருக்கின்ற நியாயங்களை பார்ப்பீர்களா, நலன்களை பார்ப்பீர்களா? இல்லங்க, நலன்களை பார்த்து இல்ல. எனக்கு புரியுது திரு ராஜாகனி, நீங்க லால் பகதூர் சாஸ்திரியிலிருந்து இந்திரா காந்தியிலிருந்து ராஜீவ் காந்தி வரைக்கும் கூட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. கடந்த 20 வருஷமா இன்க்ளூடிங் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அவங்க வந்து பெரிதளவுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எந்த நாட்டுக்கும் சார்பாக எடுத்ததில்லை. இப்போ அவர் சொல்றாரு, இஸ்ரேலில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஈரான்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இதெல்லாம் தெரியாமலா ஜெய்சங்கர் வந்து தன்னுடைய பதிலை கொடுப்பாரு? அப்ப இப்படித்தான் நிக்கணும்னு ஏன் ஒரு நிர்பந்தத்தை இந்தியா மேல அவர்கள் நம்புகின்ற தத்துவங்கள் எல்லாம் நிராகரிக்கிறார்கள். நீங்க மகாபாரதத்தை போற்றும் பொழுது எண்ணிக்கையை பார்த்தா நிலைப்பாட்டை எடுத்தார்கள், நியாயத்தை பார்த்து தானே எடுக்க வேண்டும். இந்திய நாட்டுக்கென்று சில மரபுகள் இருக்கின்றன. நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலே நான் நடுநிலை வகிக்கின்றேன், அடிப்பவனுக்கும் அடிபடுபவனுக்கும் இடையிலே நடுநிலை வகிக்கின்றேன், பச்சிலம் பாலகர்களை கொள்பவர்களுக்கும் கொல்ல தூண்டுபவர்களுக்கும் நான் நடுநிலை வகிக்கின்றேன் என்று சொல்வது ஒரு அறம் சார்ந்த நிலைப்பாடாக இருக்க முடியுமா? அது உலக அளங்கில் நமக்கு பீடு தரக்கூடியதாக இருக்க முடியுமா? இந்தியாவுக்கு மரியாதை சேர்க்கக்கூடியதாக இருக்க முடியுமா? இது என்ன பட்டினி கிடந்து செத்து விடுவோமா? இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதற்கு முன்பிருந்தே இந்தியா இருக்கின்றதே. நாம் வந்து மத்திய கிழக்கு நாடுகள்
உள்ளிட்ட நாடுகளை அதிகம் சார்ந்திருக்கின்றோமா? ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கிற்கு சென்று பிழைத்து தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டவர்கள் அதிகமா, இஸ்ரேலுக்கு சென்று பிழைத்தவர்கள் அதிகமா? இஸ்ரேலுக்கு இன்றைக்கு போவதை எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய விளைவு இஸ்ரேலுக்கு கூட வேலைக்கு போகிறார்கள் என்று சொல்கிறோமே தவிர, சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் ஈராக்கிற்கும் இன்ன பிற நாடுகளுக்கும் இந்தியர்கள் வேலைக்கு செல்வதை செழுமையின் அடையாளமாக பார்த்தார்கள். இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்வதை வறுமையின் அடையாளமாக பார்க்கிறார்கள், கொடுமையின் அடையாளமாக பார்க்கிறார்கள். நீங்கள் இத்தனை நாடுகள் இந்தியாவுக்கு உதவி இருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகள் தான் அவசர நேரத்திற்கு இப்போது இருக்கின்ற நம்முடைய பிரதமருடைய ஆட்சி காலம் வரைக்கும் கை கொடுத்திருக்கின்றன. இஸ்ரேல் அப்படி என்னங்க இந்திய நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த உதவி இருக்கு? எதை தந்திருக்கிறார்? நலம் சார்ந்து முடிவெடுப்பதா இருந்தா, நான் சொல்லி முடிக்கிறேன், நலன் சார்ந்து முடிவெடுப்பதா இருந்தால் கூட நமக்கு அதிகம் நலன் தந்தவர்கள் யார்? இஸ்ரேலா மத்திய கிழக்கு நாடுகளா? நான் ரொம்ப எளிமையாவே கேட்கிறேன். ஒரு சாமானியன் பார்வையில இந்த கருத்து ஒரு பிரதமருக்கோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கோ தெரியாமல் இருக்குமான? ஒரு நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய பல ராஜ்ய உறவுகளை கையாளக்கூடியவர்களுக்கு, அந்த வெளியுறவு கொள்கைகளை நிர்ணயிக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? கண்ணுக்கு பார்வை இருக்கும், அதை மதவாதம் என்ற புரை மறைக்கின்றது. இல்லை, நம்ம இதையும் அப்படி பாருங்களேன், எவ்வளவு எளிது இதுக்கு. நான் மிக எளிதாக பதில் சொல்கின்றேன். பாதிக்கப்படுவோர் எல்லாமே அங்கே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தவிர, சங் பரிவார இயக்கங்கள் நிலைப்பாடு எடுக்கிறாங்கல்ல, இஸ்ரேலுக்கு ஆதரவாக எழுதுறாங்கல்ல, வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? சரிங்க, நான் கூட திரு ஜென்ராம்கிட்ட கேட்டேன். ஈரான்ல அங்கே அவர் அதிபர் இறக்கும் போது இந்தியா ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து அவங்க பக்கம் நின்று நம்மள அந்த துக்கத்தை பங்கு போடுறோம் இல்லையா? உண்மைதான். இன்றைக்கு இந்திய அரசு எடுத்திருக்கின்ற அரசாங்க நிலைப்பாடு என்பது, அரசு நிலைப்பாடு அந்த கோட்பாடு பலஸ்தீனுடைய கொடுமைகள் நிறுத்த வேண்டும்னு சொல்றாங்க. உள்ளார்ந்த செயல்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை தான் ஜென்ராம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். நீங்க அதை கவனிக்கணும். அரசு என்பது உலக அரங்கத்தில் இந்த முடிவை தான் எடுத்தாகணும். அவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்து விட்டாலும் கூட அவர்களால் வரம்பு மீறி போக முடியாது. நமக்கென்று சில வழித்தடங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கொடுமை உலகமே பார்க்கிறது. பாலஸ்தீன குழந்தைகளுடைய அந்த குருதி அந்த மண்ணை சகதியாக்குகிறதே, அதை பார்த்த பிறகும் கூட நாம் ஒரு வலிமையான குரலை, ஸ்லோவேனியா அதிபரால் கொடுக்க முடிந்த குரலை ஏன் இந்திய நாட்டு பிரதமரால் கொடுக்க முடியாது? சில வார்த்தைகள் மட்டும் சுருக்கமாக. அது கெட்ட போரிடும் உலகத்தை வேருடன் சாய்க்க வேண்டிய முதல் உலக போர் 4 ஆண்டு காலம் நடந்தது. சென்ட்ரல் பவர்ஸ் அலைடு பவர்ஸ்னு மோதினாங்க. அதன் பிறகு உருவான உலக ஒழுங்குக்கு ஐநா ஒரு காரணம். ஐநாவின் தீர்மானங்களை பல ஆயிரம் முறை மீறிய நாடு இஸ்ரேல். அதனுடைய தீர்மானத்தினுடைய 801வது தீர்மானத்தின்படி பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னென்ன பாக பிரிவினை என்று செய்யப்பட்டிருக்கு. பலஸ்தீனுடைய கோரிக்கை ஃப்ரம் ரிவர் டு சி பலஸ்தீன் ஃப்ரீ, ஜோர்டான் நதியிலிருந்து மத்திய தரைக்கடல் வரை. ஆனால் இந்த ஒரு தீர்மானமாவது நிறைவேற்றவில்லை என்றால் போர் என்ற போர்வையிலே ஆளுமையற்ற ஆட்சியாளருடைய அலங்கோலங்களும் அநியாயங்களும் மறைக்கப்படும். அந்த கொடுமைக்கு உலக மக்களை தள்ளிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய விளைவு. ஓகே.